ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் பிரம்மாண்ட புராணத்தில் இடம்பெறும் ஒரு பகுதியாகும். லலிதா தேவியின் 1000 நாமங்களைக் கொண்ட துதியே இதுவாகும். இந்த துதியை ஹயக்ரீவர் முனிவர் அகஸ்தியர் முனிவருக்கு உபதேசித்ததாக அறியப்படுகிறது. இந்த சஹஸ்ரநாமத்தை ஜபிப்பதால் சகல யோகங்களும் சௌபாக்கியங்களும் சுகங்களும் பெறப்படுகின்றன. தோற்ற வரலாறு: ஸ்ரீலலிதா சஹஸ்ரநாமம் பிரம்மாண்ட புராணத்தில் உருவானது. லலிதாம்பிகையின் தன்மைகள், மகிமைகள், தெய்வீக குணங்கள் அனைத்தையும் விவரிக்கும் வகையில் ஹயக்ரீவர் முனிவர் இதனை அகஸ்தியருக்கு உபதேசித்தார். பிரபஞ்சத்தின் மையத்தில் அமிர்த சாகரத்தின் நடுவே ஸ்ரீபுரம் எனும் ஸ்ரீசக்கர வடிவ நகரில் ராஜதர்பாரில் ரத்னசிம்ஹாசனத்தில் ஸ்ரீலலிதா திரிபுர சுந்தரி வீற்றிருக்கின்றாள். அவளைச் சூழ்ந்து அவளது மந்திரியான மாதங்கி, படைத்தளபதிகளான அஸ்வாரூடா, வராகி போன்ற சப்தமாதர், மற்ற மகா வித்யாக்கள் அமர்ந்திருக்கின்றனர். சந்தோஷம் பொங்கிப் பெருகிய வேளையில் சகல ஆன்மாக்களையும் ரக்ஷிக்க தேவி கருணை கொண்டாள். அதனால் ஜகன்மாதாவான லலிதாம்பிகை உலக உயிர்கள் இன்புற்று வாழும் பொருட்டு தன்னுடைய நாமாவளிகளில் சிறந்தவற்றை வெளிப்படுத்த விரும்பினாள். அவளின் விருப்பத்தை புரிந்து கொண்ட வாக்தேவியரான மோதினி, சர்வேஸ்வரி, கௌலினி, வசீனி, விமலா, அருணா, ஜயினி, காமேஸ்வரி போன்றோர் தொடர்ந்து பாட அம்பிகையின் சகஸ்ரநாம துதிப்பாடல் வெளியானது. அம்பிகையின் அனந்த கோடி திருநாமங்களில் ஸ்ரீலலிதா என்ற பெயரே அம்பிகைக்கு உவப்பானது என்பதால் அந்த பெயரிலேயே அவள் திருநாமங்கள் 1000 கூறும் பாடலும் உருவானது. ஸ்ரீலலிதாவை வணங்கினால் எல்லோரையும் வணங்கிய பலன் கிடைக்கும் என்கின்றன ஞான நூல்கள். அதனால்தான் ஸ்ரீவித்யை போன்ற மந்திரமோ, ஸ்ரீலலிதை போன்ற தெய்வமோ, ஸ்ரீலலிதா சஹஸ்ரநாமம் போன்ற ஸ்தோத்திரமோ அன்றி வேறில்லை என்கின்றன ஞான நூல்கள். லலிதா என்றால் கொடி என்றும், வாக்கு, மனம், எழுத்து எதனாலும் எட்ட முடியாத அபூர்வ சக்தி என்றும் பொருள் கூறுவர். ஸ்ரீலலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும் திருநாமம் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த பொருளும் அளவிட முடியாத சக்தியும் கொண்டவை. அற்புதமான இந்த துதிப்பாடல் ஹயக்ரீவரால் அகத்தியருக்கு உபதேசிக்கப்பட்டு அவர் மூலம் பூவுலகுக்கு வந்து சேர்ந்தது என்கிறது புராணம். இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை தினமும் ஓதுவோருக்கு ஈகபர சுகங்கள் யாவுமே கிட்டும் என்கின்றன புராணங்கள். சகல யோகங்களும் சௌபாகியங்களும் கிட்டும். குறிப்பாக குழந்தை பேறு, திருமணவரம், தோஷ நிவர்த்தி, உத்தியோக வியாபார அபிவிருத்தி, ஆனந்தமான இல்லற வாழ்வு கிட்டும் என்பது நம்பிக்கை. மேலும் அதிகார பலமும் தொழில் வளமும் கிடைக்கும். சர்வ லோகங்களையும் ஆளும் பட்ட மகிழ்ச்சியான ஸ்ரீ லலிதா பதவி உயர்வும் அரசியல் எதிர்காலமும் வழங்கக்கூடியவள். நிதி அதிகாரத்தை அதிகரிக்கும் இவள் தீய சக்திகளை விலக்கி நன்மைகளை அளிக்கக்கூடியவள். மனமொன்றி இவள் திருநாமங்களை தினந்தோறும் சொல்லி வாருங்கள், சகல நன்மைகளும் பெறுங்கள்.